பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரெகுலராக எல்லாரும் பண்ணுற மாதிரி இல்லைங்க, இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக பண்ணலாம். வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. முருங்கைக்காயை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. இதை நம்ம நெருப்பில் வச்சு வாட்ட போகிறோம். நெருப்போட அனலில் தான் நம்ம வாட்ட போகிறோங்க. இது எதுக்காக இப்படி வாட்டுறோன்னா, உள்ளே இருக்க அந்த பல்பெல்லாம் நல்லா வேகணும். அதுக்காக தான் நம்ம இது போல் வாட்டி எடுக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஸ்டவ் அடுப்பில் வச்சு தான் நம்ம வாட்டுறோங்க. அது இல்லாமல் நம்ம இந்த சாக்கோல் அடுப்பு இருக்கும் இல்லைங்களா, அதில் வச்சு வாட்டும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப நெருப்பு பக்கத்துலேயே வைக்காமல் கொஞ்சம் ஹைட்டில் வச்சா நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட அந்த போல் ஸ்டாண்ட் இல்லாததுனால நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா திருப்பி விட்டு சுற்றியும் நல்லா வேக விட்டு எடுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு உள்ளே இருக்க பல்பெல்லாம் வெந்தது நல்லாவே தெரியும். சப்போஸ் வேகலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. அடுத்ததாக நம்ம இங்கே ஒரு 3 பல் பூண்டு எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா மலை பூண்டுங்கிறதுனால நல்ல பெரிய சைஸாக இருக்கிறதுனால நம்ம 3 எடுத்து சிக்கோலில் குத்தி நெருப்பில் வாட்டி எடுக்கிறோம். இது கூடவே நம்ம ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து வச்சு வாட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்றாற் போல் நான் இங்கே 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நெருப்போட அனலில் வச்சு வாட்டி எடுக்க போகிறோங்க. நல்லா திருப்பி விட்டு வாட்டி எடுத்துக்கலாம். போல் நெருப்பில் வாட்டி எடுக்கும்போது நமக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா எண்ணெயில் கூட வதக்கி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்காதுங்க. இப்போ இந்த பூண்டு ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அடுத்ததாக இந்த தக்காளியை திருப்பி போட்டுட்டு பச்சை மிளகாவையும் திருப்பி போட்டுருக்கலாங்க. பச்சை மிளகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதையும் எடுத்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக புளியும் நெருப்புலையே வச்சு வாட்டி எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு தக்காளி தான் கொஞ்சம் டைம் பிடிக்கும். மற்றபடி இந்த முருங்கைக்காய், பச்சை மிளகாய், பூண்டெல்லாம் சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடுங்க. இப்போ பச்சை மிளகாவும் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம தக்காளியும் எடுத்துடலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும் முதல்ல. இப்போ முருங்கைக்காய் நல்லா ஆறிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா குக் ஆகிருக்குங்க. இதை நம்ம ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஒரு கத்தியை வச்சு அப்படியே இழுத்து எடுத்தோன்னா வந்துடும். போல் ஸ்பூன் வச்சு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதுங்க. ஏன்னா அந்த பல்பெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். எல்லா முருங்கைக்காயும் நம்ம இதே போல் எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம இங்கே பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி இது எல்லாத்தையுமே இதே போல் தோலெல்லாம் நீக்கி எடுத்துடலாங்க. முதல்ல நம்ம இங்கே பூண்டை எடுத்துடலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உரிக்க வரல அப்படின்னா லைட்டாக தண்ணியில் போட்டு அழுத்தி கழுவுனீங்கனாலே அந்த மேலே இருக்க அந்த தோல், இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்துடும். நான் இங்கே அப்படியே பீல் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அடுத்து தக்காளியும் அதே போல் எடுத்துடலாங்க. கொஞ்சம் நான் இங்கே புளியும் உப்பும் சேர்த்திருக்கேன். நான் சொன்னது போல் புளியை நெருப்பில் வாட்டுறதா இருந்தாலும் வாட்டிக்கலாங்க, ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் ஏன் நெருப்பில் வாட்டலைன்னா ரொம்ப வாட்டிட்டோன்னா அது சாக்கோலாட் ஆகிடும், அதனால நான் அப்படியே சேர்த்திருக்கேன். அடுத்ததாக நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்து இந்த புளி, உப்பு, தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம
இந்த முருங்கைக்காயும் சேர்த்து தண்ணி எதுவும் தெளிக்காமல் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது பச்சடியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, சாதத்தோட இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாங்க. அடுத்ததாக நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கோம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம சேர்த்திருக்கோம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலை, பச்சை மிளகாய் காரம் பத்தலை அப்படின்னா இது தாளிக்கும் போது ஒரு வரமிளகாயை சேர்த்து தாளிச்சிட்டோன்னா நமக்கு காரம் வந்து சரியாயிடுங்க. இப்போது நம்ம தாளித்ததை இந்த பச்சடியில் கொட்டிடலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான சூப்பரான பச்சடி, முருங்கைக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த பச்சடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.